ஹலோ கைஸ், வெல்கம் பேக். எஸ்கே தமிழன் கேமிங் சேனல். என்ன பார்க்க போனால் கிராணி வீடியோ தான் கைஸ். என்னடா புதுசாக கிராணி வீடியோலாம் போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லா இந்த வீடியோ தான் போட்டுருந்தேன். ஃப்ரீ ஃபயர் வீடியோலாம் நீங்களாம் பார்க்க மாட்டீங்க, நல்லா வியூஸ் போக மாட்டுது. அதனால் ப்ளே கேம் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே கிராணி கேம் வந்து ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு கிராணி கேம் வந்துருக்கோம். ஏன்னா ப்ளே கேம் மட்டும் நான் நல்லா ஆட போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் நம்ம ஆட மாட்டோம் கைஸ். அதனால் அது கண்டுக்காதீங்க, போக போக பழகிக்கலாம். அதனால் ஃபஸ்ட் எபிசோடாக கிராணி விளையாட வந்துடும். நிறைய பேர் கிராணி சொட்டை கிட்ட சொல்லி கலாய்ப்பீங்க, அதனால் கொஞ்சம் ஈஸியாக சொல்லிட்டு வந்துக்கிறேன். என்னடா போய் நமக்கு தெரில, உங்களை தூக்கி இந்த சைடு போட்டு நம்ம போவோம். நம்ம போய் பொருளாக தேடுவோம். ஏற்கனவே ஆடிக்கிறேன், கொஞ்சம் அளவுக்கு தெரியும் எனக்கு. அந்த தூக்கி போட்டு இந்த பழக்கம் அப்படியே கொஞ்சம் வருவோம் நினைக்கிறேன். இந்த பக்கம் டேய் என்ன கைஸ் இது கிராணி சைடு வருது. நான் சைடு தான் பொருள் போட்டேன். என்ன கைஸ் இது கிராணிக்கு மூளை வந்துச்சோ. ரொம்ப ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி கிராணியை போட்டு தரலான்னு பார்த்தா அது ஒரு பிளான் போட்டு நம்மளுக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்குது கைஸ். அதனால் கொஞ்சம் கிராணி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நாங்கள் மூளைலாம் குத்துறாங்க கிராணிக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து விடுவோம். காதெல்லாம் கேட்க மாட்டா, மூளையை வளர்ந்துச்சு. அதெல்லாம் நம்ம எடுக்கணும். முதல்ல சைடு ஓடுவோம். இதெல்லாம் பார்த்த மாதிரி சவுண்டு கேட்குது. முதல்ல ஓடி போய் இந்த சைடு ஒளிவோம். நான் வந்து இது மாதிரி போட்டு தள்ளுறப்போ ரொம்ப அசிங்கமாக போயிடும் கைஸ். ரொம்ப இந்த பக்கம் சீக்கிரட்லாம் இருக்கும். இந்த பக்கம் போனால் ஒரு எரிக்குதா தூணா கொடூரமாக அடிக்குமாச்சே. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கிராணி வந்த பிறகு போவோம். ஏன்னா பின்னாடி தெரிச்சு கைஸ். அந்த சவுண்டு கேட்டுச்சு, அந்த மாதிரி ஒரு வைப்ரேட் சவுண்டு வரல கேட்டுச்சு. இங்கே தான் இருக்குது. இது போட்ட பின்னாடியே போயிட்டு அந்த இது மட்டும் பாட்டு எடுத்துருவோம். இது பார்த்துச்சு போட்டு வெளுத்து தள்ளிடும் கைஸ். நாங்கள் தைரியமான ஆள் கைஸ். பாருங்க கைஸ், கிராணி பின்னாடி கிட்ட போயிட்டு அப்படிலாம் அழகாக போய் எடுக்கிறோம் பாரு கைஸ். இந்த மாதிரி ஆடும் கற்றுங்க கைஸ். நம்ம பேசுகிறது நம்மளை போட்டு வெளுத்துருவாங்க. நமக்கு ஆட தெரியாது. ஏன்னா முன்னாள் கழிச்சு ஆடுறோம்ல. முன்னாடி நல்லா ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடிந்தேன்னு கேட்டிங்கன்னா அப்போ ஒன்று மட்டும் தான் ஆடிந்தேன். அது கண்டுக்காதீங்க. நம்மளாம் ஃப்ரீ ஃபயரில் தான் கைஸ் பிளேயரு. கிராணி பே கேம்ஸ்லாம் இப்போ ட்ரை பண்ணுறோம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் போக இதில் பிளேயர் ஆயிடுவோம். உள்ள போயிட்டு இந்த பொண்ணு நம்ம போய் பாட்டை முளை வைப்போம். இந்த பாட்டை அப்போதான் கரெக்டாக இருக்கும். ஒரு வேலையை உருப்படியாக பண்ணுவோம். இந்த முளை வச்சுட்டு கிராணி எடுத்து சொட்டிலே சொல்கிறேன் கைஸ். இந்த வீடியோவில் ஒரு உருப்படியாக வேலை பண்ணால் கிராணி மண்டிலே சொட்டிலே சொல்லணும். இந்த பக்கம் பார்த்தா ஓப்பன் இருக்குது. இதில் என்ன இருக்குது? இதில் பார்த்தா வெப்பன் கீ. இது எங்கே சொல்லணும் இல்லையே. இதனால தூக்கி சொல்லி நம்ம கிராணி பின்னாடி தப்பாக நினச்சிக்காதீங்க. அதை நான் ஒரு ஸ்லோவில் சொல்லிட்டேன். இந்த என்ன கைஸ் கிராணி தெத்தினே வருது. இது கட்டிங் பிளேட் வச்சு சொட்டியில் 4-5 முடி கட் பண்ணிடலாமா? இல்லை பண்ண முடியாது. நம்ம முளை இந்த சைடு விட்டு ஓடும். ஓடி போய்ட்டு கொஞ்சம் பொறுமையாக போய் யோசிப்போம். இதை நீ வச்சுக்கோ. இதை முள்ள மேலே போயிட்டு ஒரு நல்ல இடத்துக்கு போவோம். பின்னாடி கீழே இருந்து அடிக்கும் கைஸ். அதனால் கொஞ்சம் பார்த்து என்ன இது எடுக்க முடியுமா? இல்லை எடுக்க முடியல கைஸ். ஓடு ஓடு ஓடு. இந்த வருதே உனக்கு தெத்தினே வருது கைஸ். விட மாட்டுதே. வேற கொஞ்சம் ஒரு மாதிரி ஓட மாட்டேன். நான் வேணும் தோற்றுருவோம். தெரிஞ்சுதான் கொஞ்சம் தவளை சுற்றி நிற்கிறேன். அதனால் நீங்கள் பேசுறீங்க. ஐயோ பின்னாலே வருதே. இது வேற இந்த பக்கம் பார்த்தா இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியுமா டவுட்டில் இருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நம்ம நானும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன் கைஸ். அந்த கிராணி விடுற மாதிரி இல்லை. அது நானும் அப்படியே தேடி கைஸ். இன்னும் பின்னால தான் வந்து நிற்குது அது. ஐயோ நான் வேறு போயிடுச்சுன்னு நினச்சேன். லூட் வச்சுன்னு கிடக்கேன் நான் வேறு. ஐயோ இதுக்கிட்ட நம்ம எத்தனை நாள் செத்து போயிடும்? 3 நாள் செத்து போயிடும் கைஸ். 3ஆவது நாள் போய் நிற்குது. 2 வாட்டி செத்துனா 3 நாள் நினைக்கிறேன். தெரியல எப்படி கணக்கு போகுதுன்னு. 3 வாட்டி நான் செத்து போயிருங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் 3 வாட்டி செத்துடும். ரொம்ப அசிங்க கைஸ். கிராணி கையில் போய் 3 வாட்டி செத்து போயிடும் கைஸ். இதே நான் கொஞ்சம் ஆடை கற்றுன்னு வச்சுக்கோங்க. பின்னாலே சுட்டு விளையாடலாம். இதுக்கோசமே இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு வீட்டில் போய் நல்லா ஆடி எப்படிலாம் போட்டு தரலாம் நல்லா ப்ராக்டிஸ் வச்சுருங்க கைஸ். அது மற்ற வீடியோ வரும் பாரு. இதை நான் எப்படி போட்டு பழகுற மட்டும் பாருப்பீங்க அத்த வீடியோவில். அப்படியே போட்டு அடிக்குது அத்த வீடியோ இருக்குது உனக்கு. முதல்ல சரி பார்ப்போம். பின்னாடி என்னென்னு வந்துட போகுது சின்ன இருக்குதா. இதுக்குள்ளேருந்து தான் கைஸ் எப்பயுமே வரும். இப்போ இன்னும் மேலேருந்துலாம் வருது. ஃபுல்லாக அப்படியே விட்டு மாற்றிட்டானுங்க பொழுது. முதல்ல இதை தூக்கி வச்சுட்டு இந்த கன் எடுத்துட்டா போதும் கைஸ். சொட்டிலே சுற்ற விளையாடலாம். அங்கே ஒரு வெப்பன் கீழே வேறு இருக்குது. அது எதுக்கு யூஸ் பண்ணாலும் மறந்து போயிடுச்சு வேறு. இன்னும் ஒன்று தேவைப்படுது கைஸ். ஒன்று கச்சா போதும். எங்கே போய் அது எங்கே போய் தேடுவோனோ தெரில. இந்த கிராணி வேறு எங்கே இருக்குன்னு தெரில. தெரிஞ்சால் வேறு நம்ம போகலாம். இது வேறு எங்கேயாவது சர்ப்ரைஸ் பண்ணி அடிக்குது கைஸ். ரொம்ப நல்லா ஸ்மார்ட்டாக வேலை செய்யுது கைஸ். மேலே பார்த்துச்சு கைஸ். பின்னால் தான் கண்ணுக்குது கைஸ். சொட்டியில் ஒரு கண்ணு வச்சுக்குது கைஸ். அது பின்னால் இருந்துலாம் பார்த்து அடிக்க வச்சு அது வேறு மேலே தானே போயின்னு வச்சு. டேடி 3வது சைஸ் சொன்னால் இல்லை கைஸ். இந்த சைஸ் சுற்றின்லாம் வருது. இதுக்கிட்ட மாடின வெளுத்துரும் போல இதே. உள்ள சேர்ந்து ஓடும். உள்ள தப்பிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம அந்த கிராணி போட்டு வெளுத்துச்சு கைஸ். எப்படா வெளுத்துச்சுன்னு கேட்டிங்கன்னா டப்பா இருந்துச்சு கைஸ். டப்பாக்குள்ளே போய் ஒளிலாம் சொல்லிட்டு ஆசையாக போய் ஒழிஞ்சேன் கைஸ். போட்டு எப்படியே கண்டுபிடிச்சி போட்டு வெளுத்துச்சு கைஸ். இந்த ஆள் விடுவோம். நான் அந்த கன் பாட்டு மட்டும் கிடையிடும் கைஸ். ஒன்று போட்டு ஒரே ஒரு கன் பாட்டு தான் தச்சா போதும் கைஸ். எப்படியா போட்டு வெளுத்துடலாம். இது வேறு பிளாக் ஸ்கின்லாம் ஆகுது. 4 நாள் ஆயிடுச்சு கைஸ். நான் மூஞ்ச ரெட்டு ஐயோ ரத்தம்லாம் வந்துச்சு கைஸ். ஸ்கின் வேறு 60 இருப்பாங்க கைஸ். பிடிக்காது இந்த மாதிரி தான். அம்மா பிளட் ஆகுது. டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. காலை வர வச்சு விட்டாங்க உங்களுக்கு. காலை வர நோண்டி போகிறான். ஆனால் எங்கே போய் தேடுவேன்? டே இங்கே ஒன்று வந்து காய்ஸ். என்ன கைஸ் இது எங்கேருந்துலாம் வந்து அடிக்குது? நான் பார்க்கவே இல்லை சைடு வந்ததேன் காய்ஸ். என்னமோ பண்ணுது கைஸ். கிராணி நிறைய இதெல்லாம் கற்று வச்சுக்கிச்சு கைஸ். எங்கெங்கேயோ பூந்தெல்லாம் வந்து அடிக்குது.
அதான் சரி பார்க்கவே இல்லை, வெளியே வரும்போது பார்க்கவே இல்லை, உள்ள கதவுலேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். கதவு திறந்து இது எப்படி நான் மிஸ் பண்ணன்னு தெரியல. 5ஆவது நாள் கைஸ், லாஸ்ட் டே. இதையும் போயிட்டு வெற்றிகரமாக செத்து போயிட்டு நம்ம சாப்டர் மூலம் இந்த எபிசோட முடிச்சுட்டு அடுத்த வீடியோலேருந்து பாருங்க கைஸ், எப்படி அந்த கிராண்டியை போட்டு வெளுக்குத்துன்னு எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுக்குறேன். எல்லாருக்கும் நல்லா கற்றுக்கோங்க. அந்த மாதிரி நான் ஆடுறேன். இந்த மாதிரி ஆடு நீ ஃபஸ்ட்டு போயிட்டு இப்படி ஆட்டு அடுத்த வாட்டி அப்படி ஆடுறியா சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆகி வயசு வந்துச்சு. இது கொஞ்சம் டுமிட்டி கொடுத்துட்டு கடைசியாக போய் செத்துலாம். இங்கே ட்ராப் இருக்குது, காலேஜ் செத்துலாமா பார்த்தேன். ஆனால் ஒரு என்னடா பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா என் சைடெலாம் சும்மா சுற்றி பார்த்துனுங்க. அதான் வீடியோ கட் பண்ணிட்டு ஃபுல்லாக வீட்டில் சுற்றி பார்த்துங்க இருந்தேன் எப்படி இது சொல்லிட்டு. சுற்றி பார்த்துட்டு என்ன முன்னாடி விளையாண்ட ஞாபகம்லாம் வருதா பார்த்தேன். இன்னும் ஒரு இதுவும் வரல கைஸ். அதனால் வந்துட்டு போய் கிராண்டிகிட்ட போய் செத்துடலாம். முதல்ல அது மாதிரி என்ன கைஸ் இது, நானே சாவலான்னு பார்த்தேன், அது வந்து போட்டு தள்ளிடுச்சு. லாஸ்ட்டு முடியும் போது இந்த இடத்துல சாவடிட்டு போகலாம். அந்த மேலேயா இல்லைனா கீழே அந்த ஸ்பைட்டர் வச்சு இந்த மாதிரி பார்க்குறான். அந்த காய்ஸ் அந்த ஒரு அரை விட்டு போட்டு தரல, அந்த இது வந்துக்குது கைஸ். ஏதாவது ஒரு தான் போட்டு தள்ள போகுது எனக்கு தெரியும். பட்டு பின்னா அரைஞ்சி விடு கைஸ். இப்போ தெரியாத மாதிரி தேடுவார் புள்ள, இங்கே போய் எங்கே வந்துக்கிறோம் இந்த மாதிரி பார்ப்பாரு. சரி பார்த்தா கிராணி நம்ம அப்படியே பயந்துருவோம். காரங்க மூஞ்சி க்ளோஸாக போட்டால் நான் பயந்துருவோம். என்ன இது கீழே பார்க்குறேன். இப்போ வந்து நம்மளை கூட ஒரு அரை உறுப்பு நமக்கு தெரியாது. இப்போ ஓங்கி கையை விட்டு இப்படி வரைக்கும் போது நம்ம கீழே வரப்போம், கீழே ஒரு ட்ராப்புக்கும் அது செத்துடும். எல்லாம் தெரியும் கைஸ், கேம் ஓவர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.